ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் தமிழ்நாட்டில மகளிர் உரிமைத் தொகை அப்படின்னு தொடங்குன திட்டம். மாதம் ரூ. 1000 பெண்களுக்கு அப்படின்னு திமுக அரசாங்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. அதற்கப்புறம் அத அப்படியே காங்கிரஸ் கட்சி வந்து டிட்டோவா அப்படியே காப்பி அடிச்சு கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான்ல இருந்து எல்லா தேர்தல்கள்லயும் அத வாக்குறுதியா குடுத்தாங்க. அதுல கர்நாடகா தான் ஒரு பெரிய திருப்புமுனை வெற்றியாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல, பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அடியாகவும், தோல்வியினுடைய தொடக்கமாகவும் அமைந்தது. அந்த தேர்தல ஒட்டி தான் அது முடிஞ்ச உடனே ராகுல் காந்தி 2023 டிசம்பர் வாக்குல ஒரு கருத்த சொன்னாரு. எழுதி வச்சுக்கங்க. கர்நாடகா ஃபார்முலாவ தான் நாங்க இந்தியா முழுக்க பயன்படுத்துவோம். அந்த ஃபார்முலா பிஜேபிய ஒவ்வொன்றாக தோற்கடிக்கும் அப்டின்னாரு. இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்லயும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பெண்களுக்கு மாதம் ரூ. 2000 நாங்கள் வழங்குவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு வாக்குறுதி குடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி மக்கள் மத்தியில இது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சு, பிஜேபியும் இந்த பெண்களுக்கு குடுக்கக்கூடிய திட்டத்த வந்து எல்லா மாநிலங்கள்லயும் அவர்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மத்திய பிரதேசத்தில அப்படிதான் அவர்கள் வெற்றியே பெற்றார்கள். இந்த மூவ எப்படி பார்க்குறீங்க தோழா? இந்த பெண்களை மையப்படுத்தி வருகிற அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நாட்ல பல பிரச்சனைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் இறங்கினாங்கன்னா, அது வெற்றியா அமையும் அமையும். அதான் வரலாறு. அ எந்த போரை எடுத்துக்கிட்டாலும், போர்ல பெண்கள் ஈடுபடும்போது, அது மிகப்பெரிய அளவுல மாறும். இப்போ போராட்டங்கள்ல நம்முடைய மொழி போராட்டத்துல பெரியார் பல பெண்களை களமிறக்குனாங்க. பெரியார் கைது செய்து உள்ள இருக்கும்போது, அத இங்க மணியம்மையார் தான் வழிநடத்துனாங்க. அது பல பெண்கள் அ தமிழ்நாட்டுல இருக்க கிட்டத்தட்ட ஒரு 20% பெண்கள் முன்னுக்கு இந்த போராட்டத்துல நேரடியா கலந்துக்கிட்டாங்க. அது மாரி பெண்களுடைய பங்கு இப்பவும் அரசியல்ல பெண்களுடைய பங்கு இருந்துச்சுன்னா, இன்னும் ஒரு நேர்மையான அரசியல் நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் இப்ப கூட இப்போ மெஹபூபா முஃப்தி ஒரு முக்கியமான பார்லிமென்டேரியன். நம்முடைய கனிமொழி முக்கியமானவங்க. அப்படி பலர நம்ம சொல்லலாம். மெஹபூபா முஃப்தி இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க. அதையும் நம்ம சொல்லி ஆகணும் இன்னைக்கு. அந்த செபியோட தலைவர் மாதவி பூரி புக்ஸ். அவங்க மேல இந்த லோக்பால் அ ஊழலுக்கு எதிராக செயல்படுகிற அந்த அமைப்புல இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. இதை நேர்மையாக விசாரிக்கணும். விசாரிச்சு இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த செபி செபிக்குள்ள நடந்த இந்த குளறுபடிகள், மோசடிகளை எதிர்த்து வழக்கு குடுத்திருக்காங்க. அந்த மாரி ஒரு ஒரு முக்கியமான இடம் பெண்களுக்கு எப்பவுமே இருக்கு. எல்லா நாடுகள்லயும் உலக நாடுகளுடைய எல்லா வரலாற்றிலயும் பெண்களுடைய பங்கு முக்கியம். இது போன்ற சமூக முன்னேற்றத்துல. அதை உணர்ந்து தான் நம்முடைய நாட்ல கூட குறிப்பா தமிழ்நாட்ல பெண்களை இன்னும் அதிகமா எம்பவர் பண்ணணும்னு அடுத்தடுத்த திட்டங்கள் இலவச பேருந்து குடுத்தாங்க. அதுக்கப்புறம் உரிமை தொகை குடுத்தாங்க. அது மாரி பெண்கள் இப்போ படிக்கிற பெண்களுக்கு அது பல காலமா இருக்கு. ஜெயலலிதா காலத்துல இருந்து அ அந்த படிக்கிற பசங்களுக்கு சைக்கிள் குடுக்குறது, ரூ. 1000 பணம் குடுக்குறது. அப்படி பஸ் பாஸ் தொடர்ந்து கலைஞர் கொண்டு வந்த பஸ் பாஸ், ஃப்ரீ பஸ் ப பாஸ். அந்த பஸ் அந்த மாரி தொடர்ச்சியா பெண்களை எம்பவர் பண்ணுவதற்கான ஒரு திட்டம் நமக்கு தொடர்ந்து இருக்கு. குறிப்பா இந்த காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்திருப்பது, அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் மாநிலத்தில கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வளர்ச்சி அ வட மாவட்டத்தோடு கம்பேர் பண்ணும்போது வேறு விதமா இருக்கு அப்படிங்கிறத ஒரு நீண்ட நாளைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இப்போதுதான் புரிந்து கொண்டிருக்கு. அப்போ நம்ம 50 ஆண்டு காலமா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லும்போதெல்லாம் அவங்க அத ஒரு அகைன்ஸ்ட்டா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பதான் அத ஒரு ஆய்வுபூர்வமா என்ன நடந்துட்டு இருக்கு தென்னிந்தியாவுல, இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? யார் யார் இதுல பங்களிப்பு செய்றா? அப்படிங்கிற அடிப்படையில இதை ஆய்வுபூர்வமா அணுகி இதை முன்னெடுக்கிறாங்க. அததான் இந்தியா முழுமைக்கும் செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. அப்படிதான் நீங்க சொல்ற மாரி பல மாநிலங்கள்ல இந்த பெண்களுக்கான உரிமை தொகை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு காஷ்மீர் தேர்தல்லயும் அத அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நகர்வு. நம்ம பிஜேபிய பொறுத்தவரைக்கும் 2 முக்கிய பிரச்சனை பிஜேபி, ஆர்எஸ்எஸ். ஒன்று சாதி ரீதியான ஒடுக்குமுறை. அ ஒரு குறிப்பிட்ட சாதியை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அடிமை சாதி தான் அவங்களுக்கு. அது ஒவ்வொரு கட்டம் கட்டமாக
அதனுடைய வீச்சு வந்து மாறுபடும். அதனுடைய அ அவங்களுடைய தகுதி வந்து மாறுபடும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பெண்கள் வந்து 2ஆம் தர குடிமக்கள். அவங்கள ம். பொறுத்தவரைக்கும் பெண்கள் வந்து வீட்டில் அடிமை வேலை செய்றவங்க. கணவனுக்கு பணிவிடை செய்றவங்க. இது வந்து நீங்க வந்து நாட்டின் பிரதமர் தொடங்கி எல்லாரும் பேசியிருக்காங்க. அது வந்து நமக்கு பின்னாடி எடுத்து பார்த்தா தெரியும். எல்லோருமே வந்து பெண்களை பொறுத்தவரைக்கும், பெண்கள் கணவருக்கு வந்து சேவை செய்றவங்க. அப்படிதான் வந்து அவங்களுடைய கட்டமைப்பிலே அப்படிதான் இருக்கு. மனு அதுதான் சொல்லுது. அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஆர்எஸ்எஸ்லயே வந்து பெண்கள் கிடையாது. இப்போ ரொம்ப சமீபமா பெண்களுக்கென்று ஒரு அணியை ஏற்படுத்திக்கிட்டாங்க. மற்றபடி எந்த உயர் பொறுப்புகள்லயும் பெண்கள் வர முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய காரியகர்த்தான்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் பெண்களாக இருக்க முடியாது. இதான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டமைப்பு. அப்படி இருக்கிற ஒரு கட்சி தான் வந்து பிஜேபி. ம். ஆகவே பெண்கள் வந்து தொடர்ந்து அவங்களை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. இப்ப கூட 33% அ எ இந்த பார்லிமென்ட்ல அரசியல்ல இடஒதுக்கீடு என்பதை ஒரு பே ஒரு பேச்சளவுல கூட அத வந்து இந்த 10 ஆண்டுகள்ல அவங்க பேசினதே கிடையாது. அந்த ஏற்பாடே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து கங்கனா ரணவத் மாதிரி, ஸ்மிருதி இரானி மாதிரி, இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி யாராவது மக்களை எதிர்த்து நல்லா பேசுவாங்கன்னா, அவங்கள வந்து வச்சுப்பாங்க. ஒரு ம். கேம்பெயினுக்காக, ஒரு அவங்களுடைய தேவைகளுக்காக வச்சுப்பாங்க. அ மக்கள மக்கள கொஞ்சம் கூட மதிக்காம, மக்கள் உணர்வுகளை மதிக்காம, மக்களுக்கு எதிரா யார் பேசுறாங்களோ, அதற்காக வைத்திருப்பாங்க. அப்படிதான் வந்து நீங்க ஸ்மிருதி இரானியோட பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மக்களையும் வந்து அவங்க அரவணைத்து பேசியது கிடையாது. நிர்மலா சீதாராமன் பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுடைய குரல்களை எப்போதுமே மதிச்சது கிடையாது. வெங்காயம் விலை ஏறுதுன்னா, அதுக்கு அவங்க சொல்ற காரணம், பூண்டு விலை ஏறுதுன்னா அவங்க சொல்ற காரணம் நான் வந்து சாப்பிட மாட்டேன். மக்களுக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாரி தான் அவங்க வந்து பேசுவாங்க. கங்கனா ரனாவத் நல்லாவே இப்போ பிரபலமா அவங்களுடைய பேச்சுக்கள் இப்போ நல்லா தெரிய ஆரம்பிச்சுருச்சு மக்களுக்கு. விவசாயிகள வந்து தீவிரவாதிகள்னு சொல்றது, விவசாய போராட்டத்துல விபச்சாரம் நடந்ததுன்னு சொல்றது, அங்க வந்து அ தவறான செயல்கள் நடந்ததுன்னு வெளிப்படையா ஒரு எம்பியா இருக்கிறவங்க பேசுறது. இதுதான் வந்து இது மாதிரியான பெண்களை தான் வந்து அவங்க முன்னிறுத்துவாங்க. உண்மையிலேயே ம். பெண்களுக்கான எம்பவர்மென்ட் அப்படிங்கிறத வந்து பிஜேபி எப்பவுமே ஏற்றுக்கொள்வதில்ல, எதிர்க்கிறாங்க. அந்த விஷயத்துல இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி பெண்களுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கு. நாட்டில் சரிபாதி பெண்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில மாநிலங்கள்ல அதிகபட்சமாக ம். பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலயும் பெண்கள் வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. குறிப்பா நீங்க வந்து கடந்த கடந்த ஒரு 30 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு 10த் ரிசல்ட், 12த் ரிசல்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதை புரிந்து இந்தி கொண்டு இந்தியாவிலேயே லேபர் செக்டார்ல அதிகமான வொர்க்கிங் ஃபோர்ஸ் விமன் வொர்க்கிங் ஃபோர்ஸ் தமிழ்நாட்ல தான். இருக்காங்க. ஆமா. அதனால தான் வந்து நீங்க இந்த பெண்களை ஒரு பக்கம் நம்ம வந்து தேர்தல் கேம்பெயின்ல அ தொடர்ந்து சில திட்டங்களை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். எந்த திட்டமும் நேரடியா ஒரு செக்டார் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாரி இல்ல. அது வந்து ஒரு பொத்தாம் பொதுவா இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதை இந்த முறை வந்து அவங்க நேரடியா பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து உண்மையிலே மிகப்பெரிய வெற்றியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க வந்து வெறும் தேர்தல் கேம்பெயினுக்காக கூட செய்யல. மனப்பூர்வமா செய்றாங்க. தொடர்ந்து இந்தியா முழுமைக்கும் அத கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மிக மிக முக்கியமானது. பெண்களுடைய மாற்றத்திற்கு அவர்கள் பதிலுக்கு இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும். இந்த மாதிரியான கேம்பெயினுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்லப் போகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க ஒரு சில இடங்கள்ல அவங்களும் அறிவிக்கிறாங்க. ஆனா அறிவிக்கும்போது என்ன சொல்றாங்க, "நீ எனக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போடலன்னா குடுத்த காச திருப்பி தரமாட்டேன். குடுத்துறணும்." அப்படி அப்படின்னு பேசுறாங்க. அப்பன்னா வந்து இது முழுக்க முழுக்க இது ஒரு தேர்தல் களத்துக்காக தான் செய்றாங்க. ஓட்டுக்காக தான் செய்றாங்க. அப்படிங்கிறது அப்பட்டமா நமக்கு வந்து தெரிஞ்சிருது. அதுதான் வந்து காங்கிரஸுக்கும், பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம். அல்லது மத்த எந்த கட்சியாக இருந்தாலும், அவர்களுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம். பிஜேபிய பொறுத்தவரைக்கும் ஆட்சிய பிடிக்கணும். இந்த அதிகாரத்தில் நீடிக்கணும். அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவை வந்து இந்த இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள் புகுத்தணும். இந்திய இந்தியாங்கிற கட்டமைப்பை முழுமையாக மாற்றி, ஒரு இந்துத்துவ கட்டமைப்பாக மாற்றணும். அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள்ட்ட வர்றது. அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் மக்கள்ட்ட வந்து ஓட்டு கேட்கறது. இந்த ஓட்டு மட்டும் நம்மகிட்ட இல்லன்னா,
பிஜேபிக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. அவங்க ம். நேரடியா கார்ப்பரேட்டுகளுடைய ஆசியை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆசீர்வாதத்தோடு அழகா அவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நிலைமை. கண்டிப்பா தோழர். இப்போ இந்த 4 மாநில தேர்தல்களிலும் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சி வந்து இந்த பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள அறிவிக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? அஃப்கோர்ஸ் பிஜேபி சைட்ல இருந்தும் அவங்க வாக்குறுதி அவங்களும் போட்டிக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா கடந்த காலத்தில அப்படி பண்ணியிருக்கிறாங்க. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேச தேர்தல்கள்லயும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஆந்திரால கூட இவரு சந்திரபாபு நாயுடும் அத அனவுன்ஸ் பண்ணி, இப்ப அத இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண போறாங்க. ஸோ இது காங்கிரஸ் மேல மக்களுக்கு கிரெடிபிலிட்டி வருமா? பிஜேபி மேல கிரெடிபிலிட்டி வருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதோடு சேர்த்து ராகுல் காந்தி வைக்கக்கூடிய இன்னும் மற்ற அரசியல் முழக்கங்கள், உரிமைக்காக கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்னு இருக்குது. இது 2யும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து இத வந்து வெறும் முழக்கங்களா, தேர்தல் முழக்கங்களா வைக்கல. அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அவங்க வந்து இதற்கு முன்னாடி நம்முடைய ஆட்சி எப்படியாக இருந்தது அப்படிங்கிறத ஒரு ஆய்வுபூர்வமா அணுகியிருக்காங்க. இந்த தேர்தல் 2024 தேர்தல்ல ஒரு ஆய்வுபூர்வமா இதை அணுகி, நாம என்னென்ன பிழைகள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமா இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? யாருக்கான வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து பல பேர் வந்து இந்த ஆட்சியில் பங்கேற்கவில்லை. பல பேருக்கு சரியான திட்டங்கள் போய் சென்றடையவில்லை. அப்படிங்கிற அடிப்படையில சாதிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பின் மீது தான் ஆட்சியை நடத்தணும். அதன்படி தான் எல்லாருக்கும் வந்து திட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் வந்து இன்றைக்கு பெண்கள் நாட்டுல வந்து அ இருக்கிறதுலே இல்ல அதாவது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற பெண்கள் அந்த சாதி எவ்வளவு இழிவா பார்க்கப்படுதோ, அதற்கும் கீழா அந்த சாதியில பார்க்கப்படுறாங்க. ஒவ்வொரு சாதிக்குள்ளும் அவங்க அடிமையா இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பெண்கள் வந்து 2ஆம் தர குடிமக்களா தான் நாட்டில் வாழ்றாங்க அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஒரு சில இப்போ சிட்டி மாதிரியான ஒரு சில இடங்கள்ல நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா பெண்களுடைய நிலைமை இதுதான். அதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்றுகிறதுனால, நாட்டினுடைய வளர்ச்சியில அவங்களுடைய பங்கு வந்து வரும். அதுதான் வந்து ம். முக்கியம். பொருளாதார வளர்ச்சியே எப்படி வரும்னா, மக்களுடைய பங்களிப்புல தான் வரும். இந்த மக்களுடைய சரிபாதியா இருக்கிற பெண்கள் வந்து இங்க பங்களிக்காதது பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கும். அதை உணர்ந்து தான் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. பிஜேபியுடைய கேம்பெயின் போகும்போதே ஏற்கனவே வந்து பிஜேபியினுடைய தோல்வி 4 மாநிலங்களையும் உறுதியான சமயத்துல தான் இவங்க வந்து கேம்பெயினுக்கே போறாங்க. இவங்களால ம். தொடர்ந்து நேரேட்டிவ் செட் பண்ண முடியல. ஏற்கனவே இவங்க வெற்றி பெற்றிருக்கிற, ஆண்டு கொண்டிருக்கிற பகுதியில கூட, நமக்கு என்ன இதுவரைக்கும் இந்த ஆட்சியில என்ன கிடைச்சிருக்கு? அப்படிங்கிற கேள்விலாம் எழுந்திருக்கு. அது இல்லாம ஆன்டி இன்கம்பன்சி எல்லா அவங்க ஆளும் தரப்புல இருக்கிற எல்லா பகுதியிலயும் தொடர்ந்து அவங்க வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. தொடர்ந்து இவங்க வந்து வேற மாதிரியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கேம்பெயின், இந்துத்துவ அஜெண்டா வச்சுக்கிட்டு நமக்கான ஒரு உரிமைகள, நமக்கு செய்ய வேண்டிய எதையுமே செய்யல. லோக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள எதையுமே அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு இருக்கும்போது தான், அவங்களும் பதிலுக்கு வந்து இத செய்றாங்க. சொல்லும்போதே அவங்களுக்கு மக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, 10 ஆண்டுகளா செய்யாத இனிமேல் எப்படி செய்ய போறீங்க? அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் இந்த அறிவிப்ப வந்து 10 ஆண்டுகளா நீங்க செயல்படுத்தியிருக்கலாமே! இன்றைக்கு வந்து சொல்வதற்கான தேவை என்ன? அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்கு இயல்பா எழும். அதனால காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும் 10 ஆண்டுகளா ஆட்சியில இல்ல. அவங்க வந்து ம். ஆட்சியை பிடிப்பதற்காகவாச்சும் நமக்கு ஏதாவது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்ல பிஜேபிய மிக மிக தெளிவா திட்டம் போட்டு என்ன செய்ய போறோம்? அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடந்த ஒரு 3 ஆண்டுகளா இந்த 2024 தேர்தலுக்கு முன்பிலிருந்து மிக துல்லியமாக வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்கிறது. பிஜேபி ம். என்னென்ன செய்றாங்க? யாருக்காக ஆட்சி செய்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெள்ளத் தெளிவா மக்களுக்கு படம் போட்டு காட்டுறாங்க. நாங்க வந்தா என்ன செய்வோம்? அப்படிங்கிறத சேர்த்து சொல்றாங்க. இது வந்து உண்மையிலே கேம்பெயின்ல ஒரு வெற்றியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஆட்சியில இருக்கிறவங்க மீது வந்து, நீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்கங்கிற கேள்வி வந்து மிக இயல்பு. இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏன் இவ்வளோ உயர்ந்திருக்கு? மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காய்கறி விலை ஏன் இவ்வளோ உயர்ந்திருக்கு? இது ஒரு எளிய மக்களுக்கும் நேரா மோடி மீது தான் கேள்வி வரும். ஏன்னா மோடி மட்டும் தான் தெரியும். நீங்க திரும்ப திரும்ப மோடியை மட்டும் தான் வந்து முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. இப்போதும் மோடி மட்டும் தான் நாட்டுல வந்து இருக்கிறாங்க. பிஜேபியிலேயே மற்றவர்கள் யாரும் இல்லங்கிற மாரி தான் நீங்க பேசுறீங்கங்கும்போது,
ரொம்ப இயல்பா இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்ங்கிற கேள்வி இன்னைக்கு ரொம்ப இயல்பா மாறியிருக்கு. அந்த இடத்த வந்து ராகுல் காந்தி நிரப்புறார். நான் வந்தா செய்வேன். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு கூட அடுத்த ம். பிரதமர் வந்தா செய்வாரு அப்படிங்கிற நேரேட்டிவ் வந்து ரொம்ப எளிதா மக்களுக்கு புரியுது. அதனால கேம்பெயின்ல காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி தான் வந்து மிக தெளிவா நமக்கு வந்து தெரியுதுன்னு நான் பார்க்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.